இப்போ இந்த சாட்டை துரைமுருகன் லெஃப்ட் பாண்டி தகராறுங்கிறது இது ஒரு ஜனநாயக ரீதியான தகராறு கிடையாது. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு வீடியோ போட்டு மிரட்டல் விடுத்ததுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு எங்கள் ஊருக்கு வர முடியாதுன்னே ஒரு தேதி கேட்டிருக்கிறாங்க, போயிருக்கிறாப்புல பேசியிருக்கிறாரு. அவர் போன பிறகு போய் கிளம்பியிருக்கிறாங்க. திருப்பி ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க, தலைமறைவாக இருக்காப்புல. இதுதான் சொல்கிறோம், அரசியல் ஒரு முதிர்ச்சி இல்லாத தனமாக இருக்குது. ஒன்று அரசியல் கற்றுக்கிற வேண்டியதாக இருக்குது. இது நிறையா சொல்லலாம். இப்போ மதுரை முத்துன்னு ஒருத்தர் இருந்தார், அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உலகம் சுற்று வாலிபன் படம் வரப்போ மதுரையில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் சேலை கட்டிக்கிறேன் அப்படின்னு சவால் வர்றாரு. ஓகே, எம்ஜிஆருக்கு சவால் வர்றாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தினுடைய பெட்டியை வச்சு அதில் உலக உருண்டை மாதிரி ஒன்று வச்சு ஊர்வலமாக போகிறாங்க. எம்ஜிஆர் ரசிகர் பூரா மதுரை முத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சேலையை வாங்கி பார்சல் அனுப்புகிறாங்க. சேலை வளையல்லாம் வாங்கி தளபதி புரட்சி தலைவர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தியா. இது ஜனநாயக ரீதியான எதிர்ப்பை காட்டுறது. அதுக்கு அவர் வீட்டு மாதிரி நின்றுட்டு டிவிக்கு கத்திட்டு ஓடி வரக்கூடாது, கூட்டத்துக்குள்ளே போய் டிவிக்க கூடாது, கூட்டத்துக்குள்ளே போய் கத்திட்டு ஓடிடக்கூடாது. அப்போ நீங்கள் ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பை காட்டுவதற்கு நீங்கள் அந்த இடத்துல மீட்டிங்கை போடுங்க. உங்கள்கிட்ட தான் சிறப்புமிக்க பேச்சாளர் லயலாமணி இருக்காப்புல, அழகாக பேசுவாப்புல. நம்ம லயலாமணி இந்த நண்பர் தான் அவர். அப்புறம் நம்ம ராஜ்மோகன் இருக்கிறார், ரொம்ப புள்ளிவரத்தோடு பேசுவாப்புல. ஏன் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீரங்கியை கூட்டு வந்துருக்கீங்களே, நாஞ்சில் சம்பத், அவர் விட்டு பேச விடுங்க. அதே இடத்துல அன்றைக்கி மீட்டிங்கை போட்டு அவர் பேசுகிறாரா சார்? சமீபத்தில் பேசுகிறாரு. அந்த மாதிரி சாட்டை துரைமுருகன் அந்த இடத்துல மீட்டிங்கை போட்டு பேசிட்டு போயிட்டாப்லையா. அடுத்தவர் நாங்கள் போடுறோம்யா கவுண்டர், எங்கள்கிட்ட ஆள் இல்லையா, எங்கள்கிட்ட சீப்பு இருக்குல்ல, நாங்களும் ஜீவம்ல.